வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி. மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே, சங்கரன தருமதழாய் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே எழில் மணியே கணபதியே. இன்னைக்கு பிள்ளையார் நோன்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிள்ளையார் நோன்பு நகரத்தார் பெருமக்களால் கொண்டாடப்படுகிறது. பிள்ளையார் நோன்பை பற்றி நிறைய வரலாற்று கதைகள் உண்டு. அதை பற்றின ஒரே ஒரு வரலாற்று கதையை உங்களோட நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். வாணிபம் செய்வதற்காக நகரத்தார் பெருமக்கள் கடல் பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். அப்போ பலத்த சூறாவளி காற்று வந்து அவங்க ரொம்ப தத்தளித்து சிரமப்பட்டிருக்காங்க. தங்களை எல்லாம் காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தாங்கள் வணங்கும் அந்த மரகத பிள்ளையாரை மனதில் நினைத்து தங்களை காப்பாற்றுமாறு வேண்டியிருக்காங்க. இதற்காக வேஷ்டியிலிருந்து நூல்களை அவங்க சேகரிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நூல்கள் ஒன்னொன்னா எடுக்கிறது ஒவ்வொரு நாள் கணக்கு. அப்படி 21 நூல்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா 21 நாள், அதாவது கணக்கு, அன்று ஒரு தீவை அடைஞ்சிருக்காங்க. அந்த தீவை அடைஞ்சதுமே தாங்கள் பயணத்தில் உணவுக்காக கொண்டு வந்த நெய், வெல்லம், அரிசி மாவு இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பிள்ளையாரா பிடிச்சு அந்த 21 நூலை திரியாக திரித்து அதில் வைத்து அதை பிள்ளையாராக ஏற்றி வழிபட்டுள்ளார்கள். அந்த தீவில் கிடைத்த ஆவாரம் பூவை வைத்து அர்ச்சனையும் செய்துள்ளார்கள். இதையெல்லாம் அவங்க காவிரி பூம்பட்டினம் திரும்பி வந்து அடைந்ததும் தங்களுடைய சமூகத்தினரிடம் நடந்த அத்தனையும் அவங்க பகிர்ந்திருக்காங்க. இதுதான் இந்த பிள்ளையார் நோம்பினுடைய கதை. இன்று வரை இந்த நகரத்தார் பெருமக்கள் இந்த உலகத்துல எந்த திக்குல, எந்த திசையில, எந்த மூலையில இருந்தாலும் இந்த சுப தினத்தன்று கண்டிப்பா வந்து இலை எடுத்துக்கிறாங்க. அதாவது கார்த்திகை தீபத்திலிருந்து 21ஆம் நாள் அன்று சஷ்டி திதி சதய நட்சத்திரம் கூடிய அந்த சுபதினம்தான் இன்று, இந்த ஜனவரி 4ஆம் தேதி. இதைத்தான் அவங்க இளமாவுன்னு சொல்றாங்க. இந்த இளமாவுல 3 பொருட்கள் தான் சேர்த்திருக்காங்க. நெய், அரிசி மாவு, வெல்லம். இதை சேர்த்து பிள்ளையார் ஷேப்ல பிடிச்சிருக்காங்க. இதுக்கு 21 நூலை எடுத்து திரியா சேர்த்து போட்டிருக்காங்க. இதை ஏற்றி வைத்து வணங்குறாங்க பிள்ளையாரா. இதை வீட்டில் உள்ள தலைமகன் முதல் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பெண்களுக்கு, வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுக்குறாங்க தீபம் ஏற்றி. இதை அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் இந்த பிள்ளையார் நோம்பினுடைய கதை சுருக்கம். இதை இன்று வரை அவங்க கடைபிடித்துட்டு வர்றது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.